புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 78வது பிறந்தநாள் விழாவிலே தனது கழக கொடியை தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக அரசியல் கொடியை அறிவித்தார்கள். இன்று அதன் அடிப்படையில் தியாகத்தின் மறுரூபமாக, தியாகத்தின் ஒப்பற்ற தலைவியாக, தமிழக மக்களின் வாழ்வுரிமையை காப்பதற்காக, பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காகவும், தமிழக மக்களின் வாழ் உரிமையை மீட்டெடுப்பதற்காகவும், தமிழக மக்களின் அடிமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும், தீய சக்தி திமுகவிடமிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவும் இன்று அறிவிக்கப்பட்ட இந்த பொன்னான புரட்சி அம்மா அவர்களுக்கு அடுத்து தியாக தலைவி அம்மா அவர்கள் அறிவித்த இந்த கழகம் அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். கழகத்தினுடைய சின்னம் தென்னந்தோப்பு. அம்மா அவர்கள் கூறியது போல தனிமரம் தோப்பாகாது, நாங்கள் அனைவருமே தோப்பாகத்தான் இன்று மக்களை சந்திக்க போகின்றோம். அடிமட்ட தொண்டர்கள் முதல் கடைக்கோடி மக்கள் வரை அனைவருமே தோப்பாக அவர்களின் நலம் காக்கப்படும். இது ஏழைகளின் சின்னம், தொழிலாளர்களின் சின்னம், தமிழகத்தை மீட்டெடுக்க போகின்ற சின்னம். நாளைய தமிழகத்தை இன்றைய இந்திய அரசியல் வரலாற்றிலே ஒரு முக்கிய பதிவை கொண்டு வருகின்ற சின்னமாக வருகின்ற 2026 ஏப்ரல் சட்டமன்ற தேர்தலிலே மக்களுக்கிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய சின்னமாக, அமோக வெற்றி பெறக்கூடிய சின்னமாக இன்றைய தினத்தில் அம்மா அவர்கள் அறிவித்துள்ளார்கள்.